ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான ஒரு ஹோட்டல் சுவையில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சரியாக 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியில் மறுபடியும் நம்ம ஒரு தண்ணி ஊற்றி இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் இந்த மாதிரி லெக் பீஸோடு கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோங்க. அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்போவுமே கறி கொஞ்சம் கூடையும் அரிசி கம்மியாகவும் தான் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு பிரியாணி பாத்திரமாக தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே நீங்கள் வெங்காயம் எடுக்கும்போது நல்ல பெருசாக இருக்க வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் லேசாக மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி உங்களுக்கு கலர் மாறி வரணும். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேங்க. நல்லா ஒரு 2 சின்ன பல் பூண்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 கொத்தளவுக்கு பூண்டு கூட விரல் சைஸ் அளவுக்கு ஒரு 2 இஞ்சி சேர்த்து தோல் சீவிட்டு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் போது இஞ்சி பூண்டு சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக தான் சேர்த்து வதக்கணுங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மஞ்சள் கலர் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நல்ல பச்சை வாசனை போக வதக்கிறதுக்கு பிறகு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு கொலைய வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு சிம்மிலே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி எல்லாமே நல்லா வெந்து நல்லா குலைவாக வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்ல சாஃப்ட் ஆயிருச்சு தக்காளி எல்லாம். இந்தளவுக்கு நல்லா மசியை நீங்கள் வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த வெங்காயம் தக்காளிக்கும் ஒன்றுக்கும் எவ்வளோ டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வருங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதுதான் சரியாக இருக்குங்க. இதுக்கும் மேலே நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா பிரியாணி திகட்டுற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்தளவுக்கு எண்ணெயே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி நம்ம வதக்கிற மசாலாவும் உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் வதக்கணுங்க. அதுவுமே ரொம்ப முக்கியம். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருந்த அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. அதாவது சரியாக ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தயிர் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி புளிப்பு இருக்கும். அதனால் தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஸோ அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
மசாலா கரிஞ்சு போகக்கூடாது. கரிஞ்சு போயிட்டாலும் உங்களுக்கு பிரியாணியோடைய கலர் வராதுங்க. இப்போ இது பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுருந்தோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. மசாலா எல்லாமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். ஸோ அதே டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். 1க்கு 1.25 அந்த கணக்கில் நான் தண்ணி சேர்த்துருக்கீங்க. 1க்கு 1.25 அல்லது 1.5 இந்த அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு பாதி அளவுக்கு எலும்புச்சம்பளம் சாறு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சது. இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசியை ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி எதுவும் உடையாத மாதிரி லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி எல்லாமே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அரிசி எல்லாம் மேல் பக்கம் இந்த மாதிரி நல்லா தெரிகிற அளவுக்கு வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக நான் கேசரி கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியில் கலந்து இந்த மாதிரி மேலால் கொஞ்சமாக சுற்றிலும் ஊற்றிருக்கு. இப்போ இதை தம் போட்டுடலாம். தம்க்காக ஒரு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது மேலே குக்கரை வச்சுட்டு இது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கலாங்க. நான் இட்லி கிளாத் இருக்கும் இல்லையா, அதுதான் தண்ணியில் ஃபுல்லாக நல்லா நனைச்சிட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த குக்கர் மேலே போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நம்ம போடும்போது ஆவி எதுவும் வெளியில் வராமல் இருக்கும். மேலே ஒரு வெயிட் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அதிலிருந்து ஆவி எதுவும் வெளியில் வராமல் நல்ல தம்மிலேயே நல்லா வேகும். அடுப்பு சிம்மிலே ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நான் துணியை எடுத்துகிட்டு பார்க்குறேன் எவ்வளோ சூப்பராக அரிசி எல்லாம் வெந்து நல்லா மேலே மலர்ந்து வந்திருக்குன்னு. இப்போது அடிப்பக்கம் லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. அரிசியெல்லாம் உடையாத மாதிரி லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா குழையாமல் வரும். நல்லா கலந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த சூட்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட நான் இன்றைக்கி வெங்காய பச்சடி செஞ்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு இலையில் கவுத்துட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.